இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழர்களுடைய சார்பில் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்தில் மோடி கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார். வாஷிங்டன் போஸ்ட் மாதிரியான உலகின் பிரபலமான ஊடகங்களில் பணிபுரிந்திருக்கக்கூடிய சொகைல் குரோஷி என்று சொல்லக்கூடிய நபர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சில தகவல்கள் அப்படிங்கிறது டெல்லி அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், மான்சி சோனி என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கும் நம்முடைய இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் இடையிலான சம்பவம் 2000 ஆரம்ப கட்டங்களில் குஜராத் அரசியலில், குஜராத் அரசியல் இல்லை, இந்திய அரசியல்லையே ஒரு மாபெரும் புயலை கிளப்பியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மான்சி சோனி என்று சொல்லக்கூடிய நபரை மோடியும் அமித்ஷாவும் உளவு பார்க்கிறார்கள் என்கிற செய்தி அன்றைக்கு வெளிவந்தது. அன்றைக்கு இந்த மான்சி சோனிக்கும் மோடிக்கும் இடையிலான விஷயங்களை அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் எப்படி சொன்னார்கள்னா, ஸ்னூப் கேட் கேண்டில் என்று செல்ல பெயர் போட்டு அழைத்ததை நாம் மறக்க முடியாது. இதெல்லாம் வெளிவருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மான்சி சோனி என்று சொல்லக்கூடிய பெண்மணியை மோடிக்கு அறிமுகம் செய்த குஜராத்தினுடைய அன்றைய IAS அதிகாரி இருந்தாங்க பிரதீப் சர்மா. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் சில வாக்குமூலத்தை கொடுக்குறார். இந்த பிரதீப் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் மான்சி சோனியை மோடிக்கு அறிமுகம் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கு மான்சி சோனியும் நானும் மோடியால் உளவு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் அவர் பதிவு செய்கிறார். இது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கிறது. கடைசியில் இதிலிருந்து மோடி எப்படி தப்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மான்சி சோனியினுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய பிரணாலால் சோனி இவர் இல்லை என்னுடைய பொண்ணுடைய பாதுகாப்பிற்காகத்தான் நான் சொல்லி தான் மோடி கண்காணித்தார் அப்படின்னு சொல்லி தான் மோடி இந்த வழக்கிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்படி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு IAS அதிகாரியான பிரதீப் சர்மா சுப்ரீம் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகு அவருடைய பதவியும் போச்சு, அவருடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாகிச்சு. எப்படி சஞ்சீவ் பட் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரிக்கு என்ன இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி இவருக்கும் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போது இந்த விஷயம் ஏன் பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்சி சோனிக்கும் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் இடையிலான இந்த தொடர்பு அப்படிங்கிறது இன்னமும் நீடித்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பிரதமர் மோடி சொல்லுவார், என்ன சொல்லுவார், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை நம்முடைய பிரதமர் மோடி சொல்லிகிட்டு இருப்பார் இல்லையா? ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு நாம் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள், சில ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. என்ன, மோடியினுடைய சகோதரருக்கு எப்படி மாதம் பல லட்சம் ரூபாய் போய் சேருது, அதற்கு மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தியிருந்தோம். இப்போது இந்த மான்சி சோனிக்கும் மான்சி சோனியினுடைய குடும்பத்திற்கும் மோடி எப்படி மறைமுகமாக பல்வேறு செயல்களை செய்து அதன் மூலமாக எவ்வளவு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவலிபிரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை இந்த மான்சி சோனியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள். அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஹரித் சோனி, அதே மாதிரி சிந்தன் சோனி. இந்த ஃபேமிலி தான் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு குஜராத்தினுடைய அரசு தொடர்பான, அதாவது செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம் தொடர்புடைய சில முக்கியமான பொறுப்புகள், சில முக்கியமான டெண்டர்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்குதுன்னா, இந்த மான்சி சோனி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்குது. இப்போ அனுமதி கிடைப்பதை குறித்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு வியாபார இதழில் இந்த பிரதீப் சோனி, ஹரித் சோனி என்று சொல்லக்கூடிய நபரை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு அன்றைக்கு குஜராத்தினுடைய, அதாவது 2000 ஆரம்ப கட்டங்களில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக மோடி இருக்கிறார். மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு சலுகைகள் எங்களுக்கு கிடைத்தது என்றால் அதற்கு பின்னால் எங்களுடைய சகோதரி மான்சி சோனி தான் காரணம் என்று அவர் பிஸ்னஸ் டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்தது இன்றைக்கு ஆதாரமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது அனுமதி கிடைக்குது உங்களுக்கு, அதுக்கான, அதாவது ஒரு அரசு துறை சார்ந்த விஷயங்களை எடுத்து நடத்துறதுக்கான அனுமதியை மோடி கொடுத்துட்றாரு. இப்போ பணம் வேணும். பணத்திற்கு எங்கே போகிறது? பணத்திற்கான
பணம் எங்கிருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதீர் மேத்தா என்று சொல்லக்கூடிய நபர், இந்த சுதீர் மேத்தா என்று சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் மூச்சுக்கு 300 தடவை அதானி மோடியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அதானி மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி தான் இந்த சுதீர் மேத்தா என்று சொல்லக்கூடிய நபர். இந்த சுதீர் மேத்தா என்று சொல்லக்கூடிய நபர் எப்படி மோடிக்கு நெருக்கமான நண்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இவர் எலக்ட்ரான் பாண்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதாவது நேரடியாகவே கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு திட்டம். பிறகு சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து செஞ்சது. அந்த எலக்ட்ரான் பாண்ட் விஷயம் வந்தபோது 185 கோடி ரூபாய் இந்த சுதீர் மேத்தான்னு சொல்லக்கூடிய நபர் தான் பாஜக கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்கிறார். இதுக்கு மோடி அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்னா, மகாராஷ்டிரா அரசாங்கம், பாஜக அரசாங்கம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பெரிய பணக்காரருக்கு, இந்த பெரிய வியாபாரிக்கு 285 கோடி ரூபாய் வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பிஸ்னஸ் டுடேயில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது 185 கோடி ரூபாய் நீ பிஜேபிக்கு டொனேட் பண்ணுற, இவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாநில அரசாங்கம், பாஜக மாநில அரசாங்கம் 285 கோடி ரூபாய் வரி விலக்கு அளிக்கிறது. இந்த சுதீர் மேத்தா என்று சொல்லக்கூடிய நபர் தான் இந்த மான்சி சோனியினுடைய சகோதரர்கள் நடத்தக்கூடிய ஈக்குலிபிரியம் என்று சொல்லக்கூடிய கம்பெனி இருக்கிறது அல்லவா, இந்த கம்பெனிக்கான பணம் ஃபண்டை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி என்ன சொல்கிறாருன்னா, நான் எதற்கு ஊழல் செய்யணும், எனக்கு குடும்பம் இருக்கிறதா, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா, எனக்கு சொந்தங்கள் இருக்கிறதா, நான் ஒரு சாமியார் இல்லையா, ஒரு நான் பயாலஜிக்கல் கடவுள் அப்படிங்கிறதா தன்னை சொல்லிக்கிட்டே இருக்கார். எல்லா இடத்துலையும் தன்னை அப்படி தான் சொல்லிட்டு இருக்கார். எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு தான் ஒரு வடை சுட்டுட்டு இருக்கிறார். ஆனால் மோடியினுடைய ஆட்சியில், மோடி அதிகாரத்தில் இருக்கும்போது, அது குஜராத்தில் ஆகட்டும் அல்லது இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும்போதும், இவருடைய பார்வையில் ஏராளமான இதேபோல் மிகப்பெரிய ஊழல்கள், தனக்கு வேண்டியவர்களுக்காக அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு வேலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த செகல் குரோஷி என்று சொல்லக்கூடிய நேர்மையான ஊடகவியாளர் வெளியிட்டிருக்கிறார். இதில் நீங்கள் பார்க்கணும், இவங்களுக்கு குஜராத் அரசாங்கமாகட்டும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய மோடியினுடைய அதிகார கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களாகட்டும், இதெல்லாம் இந்த பிரதீப் சோனி என்று சொல்லக்கூடிய ஹரித் சோனி, சிந்தன் சோனி இருக்கிறாங்க இல்லையா, இந்த 2 பேருக்கும், அதாவது மான்சி சோனியுடைய சகோதரர்கள், இவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த துறையில் இவங்களுக்கு போதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்களுக்கே பல்வேறு துறைகளை வாரி வழங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ மான்சி சோனிக்கும் மோடிக்குமான தொடர்பு 2000 தொடக்கத்தில் 2001-2 காலகட்டங்களில் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியது. எதற்காக மோடி இவரை உளவு பார்க்கிறார், அவருக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏராளமான ஊடகங்கள் அன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரையிலும் மான்சி சோனிக்கும் மான்சி சோனியுடைய குடும்பத்தினருக்குமான மோடியினுடைய புறவாசல் வழியான பல்வேறு தொடர்புகள் இருக்கின்றன என்பதை உறுதி செய்திருக்கிறது இன்றைக்கு இந்த செகல் குரோஷி என்று சொல்லக்கூடிய நபருடைய வெளிப்படுத்தல். ஏற்கனவே நமக்கு தெரியும், சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது மோடிக்கு பல்வேறு முகங்கள் இருக்கிறது. மோடி என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு முகத்தை காட்டியிருக்கார், பின்னாடி அவருக்கு வேறு பல முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய ட்வீட்டின் மூலம் வெளிப்படுத்தி இருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இது இன்றைக்கு இந்த பொங்கல் தினத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை இந்திய அரசியலில் கிளப்பியிருக்கிறது என்பதுதான். அப்போ எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழலும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். அதாவது முழுக்க ஊழலின் மொத்த வடிவமாக பாஜக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அதில் பிரதமர் மோடியிலிருந்து அதனுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வரையும் ஒவ்வொருத்தராக வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க.
அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.